வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் SR சேகர் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். காவிரியில கர்நாடக அரசு அணைகள் கட்டுற விஷயத்திலையும் மீத்தேன் எரிவாயு எடுக்கிற விஷயத்திலையும் மத்திய அரசு தமிழகத்தை ஏமாற்றுகிறது அப்படின்னு வைகோ குற்றம் சாட்டுறாரு. இது நீங்க எப்படி என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, அதாவது வைகோ சொல்லக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து காலம் காலமாக மத்திய அரசு மற்ற மாநில அரசுகளை அதனுடைய அரசியல் காரணங்களுக்காக நடத்திய முறையினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறார். 2014 டிசம்பர் முடிஞ்சு 15 ஜனவரி வந்தாலும் இன்னும் எழுத்து பழக்கத்தில் மறுபடியும் 14ன்னு நம்ம போடக்கூடிய மாதிரி பழைய ஆட்சியினுடைய வாசனை அவருக்கு இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் விளக்கம் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்கிறேன். அதாவது முதல்ல இந்த அரசு வந்து மாநில அரசுகளை டீம் இண்டியான்னு சொல்லி பிரதமர், கேபினெட், பிரதமர், எக்ஸிக்யூட்டிவ், பிரதமர், சிஎம்ஸ், இதே மாதிரியான ஒரு டீம் இண்டியான்னு சொல்லி நாடு முழுவதற்குமான திட்டங்கள். அது வந்து மாநிலத்தினுடைய தனித்தன்மையை ஒட்டிய திட்டங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு அமைப்பு இதுக்கும் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வரலாம் இதுவரை இல்லை, முதல் முறையாக உருவாக்கி இருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, மத்திய அரசு மாநில அரசை புறக்கணிக்கவில்லை, தவிர்க்கவில்லை, மாற்றாந்தா எண்ணத்தோடு இல்லை. இட் இஸ் நாட் ஹியரிங் ஸ்டேட் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அது வந்து தவறான விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பல நாடுகளாக 10 ஆண்டுகளாக கூடவே இல்லை. இப்போ மறுபடியும் அதை உயிர்ப்பித்திருக்கிறோம். அதை வந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஸ்டேட்டுக்காக தனியாக வந்து திட்டங்கள் போடுவதற்கான இந்த நீதி ஆயோக், அதில் கூட ஸ்டேட்டினுடைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, மத்திய அரசு மாநில அரசினுடைய முழு நன்மையை மனதில் கருதி தான் எல்லா விஷயங்களையும் செய்யும். இது இஷ்யூ. இப்போ இவர் பேசுவது இஷ்யூ. இந்த இஷ்யூக்கு பாருங்க, அவருடைய பல விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். வைகோனுடைய விஷயத்தில் அவர் இஷ்யூலேயே இப்போ வந்து வேற ஏதோ ஒரு கூட்டணியை நோக்கி போவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்கின்ற மாதிரி அவருடைய இதுல இருக்கு. ஆக ஒரு எமோஷனலாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் என்கின்ற வகையில அவர் எடுக்கலாமே தவிர, இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களோடு இவர் பகிர்ந்து கொள்கிறார் என்று இதை எடுக்க முடியாது. நான் நினைக்கிறேன் மாநிலத்தை வஞ்சிக்கிறது அல்லது மாநிலத்தை ஏமாற்றுகிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெட்டி பாலிடிக்ஸை தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வைகோ பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவருடைய போராட்ட அறைகூவலுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸும் மனிதநேய மக்கள் கட்சியும் ஆதரவு கொடுக்குது. ஆனா அதிமுக போராட்டத்தில் கலந்துக்குமாங்கிறத பத்தி எதுவும் தெரியல. அவங்க மௌனமாக இருக்காங்கிறதுக்காக அவங்கள நீங்க வந்து தவறாகவும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சி நிர்வாகம்ங்கிற ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நீங்க வந்து கூட்டணி அவர் பதில் சொல்லிட்டாரு. அவரே பதில் சொல்லி, அதாவது அதிமுக சார்பாக அவர் பதில் சொல்லியிருக்காரு. கூட்டணி மாறுவதற்கான. அதனால வந்து இதெல்லாம் நான் வந்து ரீடிங் இன் பிட்வீன் தி லைன் பண்ணல. ஆனாலும் கூட வைகோனுடைய எண்ணங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கின்ற போது அவர் வந்து உண்மையை விட எமோஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். அதன் மூலமாக ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்பவர் அந்த பகுதியினுடைய மக்களுக்கு வந்து உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டால் அதை நோக்கி போய் அதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டும். அதை செய்வதற்கான எந்த இடங்களை பேசணுமோ அதை பேசணும். அதை விட்டுட்டு பத்திரிகைகளிலையும் மேடைகளிலையும் மிக ஆவேசமாக பேசிவிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு கடைசியில் ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் எந்த வகையிலையும் வெற்றிகளை கொடுக்கறது இல்லை. வழக்கமான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்களுக்கு பதிலாக அவசர சட்டங்களை கொண்டு வர்றது சரியான நடைமுறை இல்லை அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்றாரு. அசாதாரண காலத்துல அசாதாரண சூழ்நிலையில மட்டுமே அவசர சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்குது அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இது மத்திய அரசின் மேல குடியரசுத் தலைவர் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம்னு பார்க்கலாமா? எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அதுதான் இவங்க மத்திய அரசாங்கம் வந்து இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அநேகமாக 9 அவசர சட்டங்களை முதல்ல இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் போட்டதையும் சேர்த்து 10 அவசர சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பின்னணியில் இப்போ ஏற்கனவே முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, மாநிலங்களை எல்லாம் அரவணைக்கிற அரசு. தோற்றத்தில் அவங்க வந்து எல்லாத்தையும் புனிதமாக பாவிப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குறதும், ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் டெமோக்ராட்டிக் ஜனநாயக அமைப்புகள் முழுவதையும் அதை சிறுமைப்படுத்துவதையும் அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது.
நீங்கள் பாராளுமன்றத்தில் படிகளை தொட்டு கும்பிட்டாருன்னா அது ஜனநாயகத்தினுடைய மேன்மையை குறிப்பதல்ல, அதை மதிப்பது கிடையாது. மாறாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஜனநாயக மாண்புகளை இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்கணும். ஆக்சுவலாக இப்போ முதல் முறையாக சொல்லியிருக்காங்க, ஒரு பிரதமர் வந்த பிறகு இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் பேசியதை விட வெளிநாட்டு பாராளுமன்றத்தில் பேசியது தான் அதிகம் என்று. கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடர் சில விஷயங்களை விவாதிக்க முடியாமலே போனதுக்கான காரணமே ஒரு 5 நிமிஷம் செலவழித்து அதுக்கு பேச முடியாமல் போனது தான். இது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெண்டு. ஆக்சுவலாக இவரும் கூட இப்போ சொல்லியிருக்காரே தவிர, இப்போது நேற்றைய பத்திரிகைகளில் நீங்கள் அரசியல் சட்ட நிபுணர்கள் பல பேர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கூட்டம் பாராளுமன்ற கூட்டம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட்ட வேண்டுமென்றால் ஒரு ஹவுஸாவது அதை ரிஜெக்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் பண்ண முடியும் என்கிற நிலைமையை சொல்லியிருக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு தேவை வந்திருக்கு, அவரும் சொல்கிறாரு. ஆனால் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்று சொல்லியிருக்கார், நாங்கள் இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எந்த அளவிற்கும் போவோம் என்பதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் அளிக்காது என்பது தான் கடந்த ஒரு 6-7 மாத காலத்தில் நம்ம பார்த்துருக்க விஷயம். அதனுடைய தொடர்ச்சி, அதை அவர் விமர்சிச்சிருக்கிறார், சரியாக தான் பண்ணியிருக்கார். இந்த மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை, அதனால சட்டங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் வரலாம். அப்படி வந்ததுன்னா நாங்கள் கூட்டத்தில் இரு அவைகளின் கூட்டத்தில் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு இது வரைக்கும் சாதாரணமாக எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கூட அப்படிலாம் அதை கூட நடைமுறைக்கு உகந்ததல்ல அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்றாரு. இல்லை, குடியரசுத் தலைவனுடைய இந்த முழு ஸ்டேட்மெண்ட்டை முழுவதும் படித்தால் அதனுடைய செய்தி காங்கிரஸ் கட்சிக்கு தான் சொல்லியிருக்காரு. இல்ல, நான் அனைத்து கட்சிகளும் நான் திரும்ப சொல்லுகிறேன், நான் விவாதத்துக்காக பேசவில்லை. நீங்க சொல்றத நான் மறுக்கல, நீங்க சொல்றத நான் மறுக்கல. அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதற்கான கடமை இருக்கு, அனைத்து கட்சிகளுக்கும் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கடமை இருக்கு. அதனால கூட்டம்ங்கிற குறுக்கு வழிகளையோ அல்லது அவசர சட்டம்ங்கிற குறுக்கு வழிகளையோ அரசு தேர்வு செய்யக்கூடாது, எல்லா கட்சிகளும் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றாரு. நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு செய்தின்னு சொல்றீங்க, நான் அந்த கருத்தொற்றுமைக்கான முயற்சியை அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருன்னு எனக்கு புரியுது. நானும் அதை வழிமொழிகிறேன். ஆனா கருத்தொற்றுமைக்காக இந்த அரசு எடுத்த முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் அதை பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கிறார்கள். இது பாருங்க, இந்த அவசர சட்டத்தை பத்தி அண்ணன் கனகராஜ் அவருக்கே உண்டான பாணியில சொன்னார். ஜனநாயகத்தை மதிக்கிற விஷயங்கள் எல்லாம் இடதுசாரிகளுக்கு எவ்வளவு இருக்குங்கிற விவாதத்தை நான் இப்ப போகல. ஆனா இப்ப இந்த விஷயத்துக்குள்ளார 70% மேல இந்த நாட்டினுடைய மின் உற்பத்திக்கு கோல் தேவைப்படுது. அந்த 122 லைசன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணியாச்சு. கோல் மின்சார ப்ரொடெக்ஷன் என்பது மிகப்பெரிய தேவை. எல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அவசர சட்டம் கொண்டு வர்றதுக்கு 10 நாள் 15 நாள் அல்லது 1 மாதத்திற்கு முன்னாடி நடந்த விஷயமா அது? அததான் கேக்குறேன். நான் இதே கேள்வியை கேட்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அர்ஜென்சி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை இருக்கிற சூழ்நிலையில ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ன செய்ய வேண்டும்? எடுத்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பொறுப்புள்ள விஷயங்களா? நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பாராளுமன்றம் முடக்கப்பட்டதா? ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன். ஆக மிக அழகாக எதிர்கட்சியினுடைய செய்கைகள் என்ன, பங்கு என்ன, அது ஆளுங்கட்சியோடு எப்படி செல்ல வேண்டும், ஆளுங்கட்சிக்கு இதற்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆளுங்கட்சி எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொண்டது என்பதை பாராளுமன்ற நடவடிக்கைகளை படித்தவர்களுக்கு தெரியும். நீங்க முக்கியமான விஷயத்துக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடக்குனீங்க, அதாவது ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் முடக்குனீங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவசர சட்டம் மூலமாக கொண்டு வர வேண்டியது இருக்கு. முதல்ல அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, கருத்தொற்றுமை அப்படின்னு சொன்னார். இவங்க சொல்றதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டா அதுக்கு பேர் கருத்தொற்றுமைன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஏதாவது அதன் மீது டிஸ்கஷனுக்கு தயாராக இருந்தீங்களா அப்படிங்கிறது. இந்தியாவில் எங்களை தவிர மற்ற எல்லாரும் ராமர் பிள்ளைகள் இல்லை என்று அவர்கள் சொன்னதும், கோட்சேவை புகழ்ந்து பேசியதும் என்பது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சூழலையும் கலாச்சாரத்தையும் மாற்றுகிற ஏற்பாடு. ஸோ அந்த விஷயத்தின் மீது பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அதை உடனடியாக நீங்கள் எதுக்கு 3 நாள் கழித்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும்? இன்ஃபேக்ட் தினசரி வருத்தம் கேட்குறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறது மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க என்று சபாநாயகர் சொன்னாங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியை மீறி இதுவெல்லாம் நடந்திருக்கும் என்று நினைக்கல.
இன்ஃபேக்ட் அவங்க இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கும், ஆனால் நாங்கள் இதெல்லாம் புல்டோஸ் பண்ணுவோம் என்கிற அந்த சர்வாதிகார மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு அது. ரெண்டாவது, நீங்கள் ஆக்ஷன் நீங்கள் கோல் விஷயத்தை பொறுத்தளவில், நிலக்கரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தளவில் அது பொதுத்துறையாக இன்றைக்கு வரை நீடிக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தில் தானடிச்ச மூப்பாக செய்ததன் காரணமாகத்தான் உங்கள் ஆட்சி காலத்திலையும் யூபிஏ ஆட்சி காலத்திலும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட எல்லா சுரங்க லைசன்ஸும் ரத்து செய்யப்பட்டது. அப்போ நீங்கள் இதன் மீது ஒரு டிஸ்கஷனே இல்லாமல் அர்ஜென்சின்னு சொன்னீங்கன்னா என்ன நியாயம் இருக்க முடியும்? இன்னொரு விஷயம் இந்த அர்ஜென்சி என்பது மக்களுக்கும் தெரியும். அர்ஜென்சியை நீங்கள் முன்னிறுத்துவதன் மூலமாக ஒரு பக்கம் நீங்கள் சமூக பதட்டத்தை உருவாக்குவது, இன்னொரு பக்கம் இது அவசரமாக புல்டோஸ் பண்ணணுங்கிறது நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே நிறைவேற்றினீங்க அப்படின்னு ஒரு மோசமான சட்டத்தை இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய பொதுச்சத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை உந்தி தள்ளுற ஏற்பாடு. எனவே இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் அது நடந்தது. இல்ல, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா இது எல்லாமே முக்கியமான விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் அண்ணா கனகராஜ் சொன்னார். அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது இந்த கோல் பிளாக் அலோகேஷன் லைசன்ஸ் கேன்சல் ஆனதுக்கு பின்னாலே அது உற்பத்தி செய்யப்பட முடியாம இப்ப கோட்ஸ் விவகாரம்லாம் எடுத்தாரு. சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நாங்க நாடாளுமன்றத்துல இந்த சமூக பதட்டத்தை பற்றி இதெல்லாம் பேசாம என்ன காரணத்துக்காக நீங்க நாடாளுமன்றத்தை முடக்குனீங்கன்னு நீங்க கேட்டீங்க. இல்ல, நான் இப்ப அவருக்கு பதில் சொல்றேன். சமூக பதட்டத்தை பத்தி பெரிதாக கவலைப்படுகின்ற கனகராஜ் சமூக பதட்டத்தை பற்றி கவலைப்படுகின்ற போது அதற்கு முதல் நான் திரும்பி அதை ரிகலெக்ஷன் பண்ண விரும்பல. முதல்ல பிரதமர் அடுத்த நாளைக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் பிரதமர் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார். இப்படி இந்த விஷயத்தை அதற்கு மேல 5 நாள், அதற்கு மேல 7 நாள் பாராளுமன்றம் முடக்கப்படுகிறது. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? மிகப்பெரிய அஜெண்டாக்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இதுதான் உங்களுடைய அஜெண்டா என்றால் அப்ப இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு என்ன? உங்களுடைய கடமை என்ன? ஆக நோக்கம் என்பது இந்த சிறிய விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதற்காக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு எதற்கு பிரியாரிட்டி, எதற்கு உடனடியாக பாராளுமன்றத்தினுடைய பிரியாரிட்டி எது? அந்த பிரியாரிட்டியை பத்தி கவலைப்படாமல் மறுபடியும் சமூக பதட்டம், கோட்ஸே இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க? அதாவது கொலைகாரருக்கு தேச மறுபடியும் கோட்சேவுக்கும் மறுபடியும் இன்னொரு விளக்கம் சொல்ல சொல்றீங்களா? கோட்சேவுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? இதையெல்லாம் மறந்துவிட்டு இதை ஒரு திணிப்பு, ஒரு திணிப்பு. இதற்கு எத்தனையோ தடவை மறுப்பு தெரிவிச்சாங்க, எத்தனையோ தடவை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க சொல்ற அதற்கப்புறம் இதை சொல்வதற்கு காரணம் சொல்வதற்கு வேற ஒன்றும் இவர்களுக்கு இல்லை. இல்ல, சாக்ஷி மகராஜ் பிஜேபி மெம்பரா இல்லையா? அவர் தானே கோட்சேவை புகழ்ந்து பேசினாரு. அதை நீங்க சொல்லுங்க. நீங்க மத்த விஷயம் நாங்க இல்லைன்னு நீங்க கடந்த காலத்துல சொல்லிட்டே இருக்கீங்க. அதுல எனக்கு அதாவது உங்களுடைய எம்பிக்கள் இதுல வெஸ்ட் பெங்கால்ல அந்த ரேப்புக்கு என்ன சொன்னார்கள், மம்தா பானர்ஜிக்கு அதை எப்படி உருவகப்படுத்தினார்கள், உதாரணப்படுத்தினார்கள், இதெல்லாம் இப்ப நான் சொல்லணுமா? ஒரு விஷயம் உண்மை பூர்வமாக முடிந்து போன விட்டது பிறகு விவாத பொருளாக அதை ஏற்றுவது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை பற்றிய அக்கறை உங்களுக்கு இல்லை. இதை நீங்க திசை திருப்பி போகிறீர்கள் என்பதை மட்டுமே எடுத்துக்கொள்ள. ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் பிஜேபிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. நான் சொன்னது சாக்ஷி மகராஜ் பிஜேபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒன்றுக்கு பலமுறை அதை சொல்லி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். இல்ல, நான் சொல்றேன் அந்த உபைதுர் ரஹ்மான் சொல்லிட்டு உங்களுடைய எம்பியாக இருந்தவர், நான் கேட்கிறேன். நான் இப்ப அவர் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர், அதுக்கு நீங்களே பதில் சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னால் சம்பவத்தை இப்ப எடுத்து இந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சியை நான் தடுத்து நிறுத்தவா? அது உங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு இது என்னுடைய எதிர் ஆர்குமெண்டா? இது அது அல்ல. இதற்கு விளக்கம் உண்மையிலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவது என்பது சரியான அணுகுமுறையா நீங்களே தீர்மானிச்சு. நிகழ்ச்சியினுடைய எந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகள்? சேகர், உங்களுடைய செய்தி. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் ஒரு நல்ல செய்தி. தமிழ் மொழியை உலகத்தரத்துக்கு கொண்டு செல்ல பன்மொழி புலவை அவசியம். இந்த கருத்தை மத்திய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உறுப்பினர் முனைவர் வெங்கடரமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் ஒரு தமிழ் ஆராய்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு மொழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு.
மொழி கற்றுக்கொள்வதன் மூலமாக தமிழ் மொழி வளரும் என்று சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மொழி உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற மொழிகளை நாம் கற்றுக்கொள்வது, அதுதான் தமிழ் மொழியை உலக அரங்கிலே உயர்வுக்கு கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சமஸ்கிருதத்தை பற்றி சொல்லுகின்ற போது அது மொழியியலிலே அதில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதன் மூலமாக ஆராய்ச்சி அதை படிப்பதன் மூலமாக தமிழ் மொழிக்கு அது வலுவூட்டும் என்று சொல்லியிருக்கிறார். எதற்கு இந்த கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், தமிழகத்திலே கடந்த பல ஆண்டுகளாக, இப்போது இல்லை, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குறிப்பிட்ட மொழியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற மொழிகளினுடைய திணிப்பு என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த ஐடி செக்டார் வந்ததற்கு பின்னாலே, உலகம் என்பது ஒரு சிறு கிராமமாக மாறியதற்கு பின்னாலே, மொழிகளினுடைய பயிற்றுக்கொள்வது அவசியம் என்பது உருவானதற்கு பின்னாலே இந்த மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட விவாத மேடைகளிலே மட்டுமே விவாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும்போது, வெளிப்படையாக தமிழை உலகெங்கும் கொண்டு போவதற்கு எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியானது மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். லாங்குவேஜஸ் லேர்னிங் எந்த வகையிலும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை, புகழ்ச்சியை, அவனுடைய மூவ்மெண்ட்டை வலுப்படுத்தும். அது ஒரு திணிப்பாக தமிழ் மக்கள் இனி கருத மாட்டார்கள் என்பதை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய தேர்வில் மின்ட் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய 2 செய்தி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஒன்று, பிஎம்ஓ பிரதமர் அலுவலகம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நீங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை போல தொழிலாளர் சட்டங்களை, தொழிலாளர் பாதுகாப்புக்காக இருக்கிற சட்டங்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு ஆட்குறைப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஃபாக்ஸ்கானும் நோக்கியாவும் மூடி கிடக்கிற நிலையில், தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத நிலையில் மேலும் இந்த சட்டங்களை எல்லாம் நீத்து போக செய்வது என்பது உண்மையிலே வருத்தமளிக்கிற செய்தியாக இருக்குது. இதனோடு தொடர்புடைய ஒரு செய்தி என்னன்னா, ILO ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. நீங்கள் உலகம் முழுவதும் 20 கோடி பேருக்கு மேல், ஒரு 200 கோடி பேருக்கு மேல் வேலை இல்லாமல் இருக்கிற நிலைமை என்பது இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடர வேண்டும், அதை கைவிட்டாதீங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 384 ஒன்றியங்களில் 98 ஒன்றியங்களில் மட்டும்தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 1/4/2015 அவ்வளோதான் அமுல்படுத்தப்படும், 4 ஒரு பகுதியில் தான் அமுல்படுத்தப்படும் என்று மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ILO ரொம்ப இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. மத்திய அரசாங்கம் இது ரெண்டையுமே, ஒரு பக்கம் அந்த லேபர் லா அமெண்ட்மெண்ட்டை அவங்க கைவிடணும். ஐடி செக்டாரில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி சொன்னாங்க. ஹிந்தி படித்தாலும் சமஸ்கிருதம் படித்தாலும் இல்லை, ஆங்கிலம் படித்தவங்களுக்கும் வேலை இல்லைங்கிறது தானே அவங்களோட பிரச்சனை. எனவே மொழி சார்ந்து மட்டும் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. கிடைக்கிற வேலையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடும் இல்லாத சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த 2 விஷயத்தையும், ILO சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும், ராஜஸ்தான் மாதிரியான சட்ட திருத்தங்களை கொஞ்சம் கைவிடணும். சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு விசாரணையில் இருக்கும்போது ஜெயலலிதாவை மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி சந்தித்தது நியாயம்தானா, முறைதானா அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்குது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேள்வி கேட்குது, டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி கேட்குது. இப்படி அந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் கட்சிகள் மத்தியிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் இந்த சந்திப்பு தொடர்பாக வந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்படி அந்த சந்திப்பை நியாயப்படுத்துறீங்க? இல்லை, இப்போ அதாவது 2 விஷயம். ஒன்று எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறது, 2வது ஊடகங்களிலே அவர்களுக்கு உண்டான விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. நீங்கள் அவர் ஒரு லீடர் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் அமைச்சர் ஏற்கனவே துணை சபாநாயகர் அவர்களுக்கு எதிர்கட்சிங்கிற முறையில் கொடுத்துருக்குது. அவர்கள் கட்சியினுடைய பல்வேறு மசோதாக்களை, அரசனுடைய பல்வேறு மசோதாக்களை பாராளுமன்றத்தில் ஆதரித்திருக்கிறார்கள். ஆக ஒரு பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு அமைச்சர் வருகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைவியை சந்திக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த செய்திகள் வருகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பத்திரிகையிலும் சந்தித்தார், 40 நிமிடம் பேசினார், கார்டியல் பேச்சு, இதை தவிர எந்த செய்தியுமே எந்த பத்திரிகையும் இல்லை.
அதாவது இரண்டு தரப்பிலே இருந்தும் எந்த விதமான பேச்சுவார்த்தையினுடைய விஷயங்கள் சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத வரை கிரவுண்ட் ஓபன், யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பேசலாம். அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன வேண்டுமானாலும் பேசுகின்ற பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த பக்கத்திலேயோ அந்த பக்கத்திலேயோ ஒரு விஷயம் பேசப்பட்டு அந்த விஷயங்களுக்கு விமர்சனங்கள் சொல்லலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து என்ன பேசுறாங்கிற விஷயத்துக்கு தான் நீங்க சொல்றதெல்லாம் சந்தித்ததே தவறான சிக்னலை கொடுக்குது, சந்தித்ததே தார்மீக நெறிகளுக்கு விரோதமானது அப்படின்னு ஒன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இல்ல. சந்திப்பது தார்மீக நெறிகளுக்கு விரோதமானது என்பது எந்த வகையிலே நியாயமானது? ஒரு ஃப்ளோ. ஒரே ஒரு நிமிஷம் எந்த வகையில ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். ஒரு பதில் சொல்லிடுறேன். அந்த குற்றச்சாட்டு நியாயமானு கேக்குறீங்கல்ல, நீங்க அந்த குற்றச்சாட்டு நியாயம் நினைக்கிறீங்களா? சந்திச்சிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அதாவது பொதுவான விழுமியம் வந்து எத்திக்ஸ் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தர் இருக்கிற போது, தண்டனை அடைந்து இருக்கிற போது அவரை பார்ப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் யார் பார்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும்? அதிகாரத்தில் உள்ளவர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க. இப்போ உதாரணமாக ரவிசங்கர் பிரசாத் வந்து அமைச்சராக இருக்கிற போது இவங்களை வந்து பார்த்துட்டு போனார். அப்போ இவங்க வந்து தண்டனை அவங்களுக்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கல. ஆனா என்ன அந்த சந்திப்பு மூலமாக என்ன நடந்தது? வழக்கின் விசாரணை அல்லது தீர்ப்பு எப்படி வந்தது? என்ன ஆச்சு? தீர்ப்பு மாறி போச்சா? ஒரு விஷயம் அவர் வந்து மாற்ற முடியுமா இல்லையாங்கிறது இல்லை, நீங்க இவங்க நிதியமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு, அவர் ரவிசங்கர் பிரசாத் வந்துட்ட பிறகு நீங்க வந்து முறைகேடு செய்திருந்தாலும் தண்டனை கிடையாது, காசை மட்டும் கட்டினா போதும் என்கிற தீர்ப்பு வந்தது. இதுக்கும் அதுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இல்லை. ரவிசங்கர் பிரசாத் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் ஆஜரானார் என்பதற்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. எனவே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லைன்னு நம்மெல்லாம் நம்பலான்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் என்னுடைய இல்லை. இப்போ ரவிசங்கர் பிரசாத் சந்தித்ததுக்கு பின்னாலே வந்து பெங்களூர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரவிசங்கர் பிரசாத் சந்தித்ததுனாலே மாறி போய்விட்டது அப்படின்னு சொன்னால் அண்ணன் கனகராஜ் சொன்னதை ஒத்துக்கலாம். ஒன்று. அப்புறம் வந்து அந்த ஐடியில் இதே மாதிரி சமரசம் செய்துவதற்கு சட்டத்திலே இடம் இல்லாமல் போயிருந்தால் இது சாத்தியமா? அதை சட்டத்தில் இடம் இருந்திருக்கிறது, அதை செய்திருக்கிறார்கள். அது வந்து ஒரு அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செய்திருக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன்லேருந்து, ஐடி டெக்னாலஜிலேருந்து, வைப்ரண்ட் பத்திரிகையாளர்லேருந்து, இதே மாதிரி அந்த மாதிரி வைப்ரண்ட் ஆப்போசிஷன்லேருந்து யாராவது தப்பித்து விட முடியுமா? அதாவது இப்போது சொல்லுவதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள், அனுமானங்கள், ஊகங்கள், விமர்சனங்கள், உண்மைக்கு சம்பந்தம் இல்லாதவைகள். இப்ப கடந்த 10 வருடங்களாக ஏன் அந்த மாதிரி ஒரு சமரச முயற்சிக்குள்ள ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரால போக முடியல? அருண்ஜேட்லி நிதியமைச்சராக வந்ததற்கு பிறகு எப்படி அவரால் அந்த சமரசத்தை எட்ட முடிகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நிதியமைச்சராக வந்ததற்கு பின்னால சட்டம் மாறிடுச்சா? அருண்ஜேட்லி நிதியமைச்சராக வருவதற்கு முன்னாலே இருந்த சட்டத்தை பிடித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கலாம். அது வந்து அப்போதுதான் உண்மையிலேயே அரசியல் இருந்திருக்கலாம். அப்போது உண்மையிலேயே அரசியல் இருந்திருக்கலாம். இப்ப சட்டம் இருந்திருக்கிறது. இல்ல, இப்போது சட்டம் இருந்திருக்கிறது. அப்ப சட்டத்தை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நடக்கல. ஒன்று. இரண்டாவது விஷயம், இப்ப நீங்க சொன்னதுக்கு படிப்படியாக அவர் முன்னால 2-3 விஷயம் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் பதில் சொல்லணும். ரவிசங்கர் பிரசாத் பத்தி சொன்னார், ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டேன். குற்றஞ்சாட்டப்பவர்கள் வந்து குற்றம் சாட்ட, அதாவது ராம்ஜெத் மலானி ஆஜராயிருக்கிறார், பல்வேறு வழக்கறிஞர்கள் ஆஜராயிருக்கிறார், வழக்கறிஞர்களாக ஆஜராயிருக்கிறார். இதே அருண்ஜேட்லி பல பேருக்கு ஆஜராயிருக்கிறார்கள். அதற்கு பின்னால வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்று கேட்கிறார். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் இந்த தீர்ப்பு மாறி இருக்கணுமே, இல்லையே. அதாவது சட்டத்தின் ஆட்சி நடக்கும், நீதிமன்றம் சுதந்திரமாக செயல்படும், நேஷனல் லிட்டிகேஷன் மானிட்டரிங் கிரிட் என்று போட்டு இந்தியாவுடைய அத்தனை வழக்குகளும் இது மானிட்டர் செய்யப்படுகிறது. அப்படியாக நீதிமன்றத்துக்கு பூரண நீதி பரிபாலனத்தை கொடுக்கின்ற, நீதிமன்றத்தை மதிக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று சொல்லி அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுல என்ன சந்தேகம்? இதுல சந்தேகத்துக்கு அவசியமே இல்லையே. இது ஊகங்கள், அவருடைய அனுமானங்கள். சந்தோஷமா பேசலாம். கொலை முயற்சி தோத்து போனதன் காரணமாகவே நீங்க வந்து அது தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் ஜெயலலிதாவினுடைய வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அப்புறம் சட்ட அமைச்சராக வருகிறார்.
அவர் மீது வழக்கு இருக்கிறது. அந்த சமயத்தில் இவர் தேடி போய் அவரை பார்க்கிறார். ஒரு அமைச்சர் என்கிற முறையில் தன்னுடைய கடமை செய்வதற்கு பதிலாக அவருடைய வக்கீல் என்கிற முறையில் அவருக்கான சேவகம் செய்வதற்கு இவர் முயற்சித்தார் என்று நம்ப முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, நம்ப முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்கின்ற இவருடைய வாதம் விவாதம். ஏனென்றால் நம்பக்கூடியதாக இருந்தால் தீர்ப்புகள் திருத்தப்பட்டிருக்க வேண்டும், மாற்றி அமைத்திருக்கப்பட வேண்டும். முடியல. இந்த அரசு அவர் சொன்னதே அதுதான் சொன்னாரு. கொலைன்னு சொல்லல, கொலை முயற்சின்னு சொல்றாரு. முயற்சி முடியவில்லை என்று சொல்லி புதிய விவாதத்தை துவங்குவதற்கு இருக்கீங்க. அதுக்கு நான் தயாராகவே இல்லை. அது அவசியமே இல்லை. இப்ப இந்த விஷயத்துல குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சந்திப்பது தடுக்கணுங்கிறார். கனிமொழி பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு பின்னாலே கலைஞரை சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்த 2G வழக்கு இருந்திருக்கிறது. ராஜாவை தட்டி கொடுத்தது பிரதமர். எல்லா இடத்திலும் பத்திரிகைகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் பெரிய விமர்சனமாக நான் பார்க்கவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் பார்த்து அன்றைக்கு விமர்சனம் செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு இதை பெரிய விமர்சனமாக செய்வதற்கு காரணம் பெரிய விஷயங்கள். இந்த அரசு பதவியேற்று 8 மாத காலத்துல ஊழலே இல்லை. இந்த அரசு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியல, நிர்வாகத்தில் குற்றங்கள், வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மற்றபடி எக்கனாமிக் ரிசெஷன்ஸ் எதுவுமே இல்லை. எனவே தேடி கண்டுபிடித்து சொல்வதற்கு அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு சென்றிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வரப்போகிறது. அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய மந்திரி சந்திக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? அப்படின்னா அர்த்தம் கிளியர் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள் மட்டுமே காரணமாக இருந்திருக்கிறது என்கிற விஷயம் தான் உண்மையாக இருக்க முடியும். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் மசோதாக்கள் நிறைவேற்றுவதற்கு அதிமுகவினுடைய ஆதரவை கேட்டு பெறுவதற்காக மட்டுமே அவர் வந்திருக்கலாம்னு தான் அவங்க தமிழ்நாடுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்றாங்க. வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றத வந்தாருன்னே நம்ம நினைச்சா கூட அதுல தப்பு இருக்கா? அதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது எல்லாமே தற்செயலாக நடந்தது என்று தான் நீங்கள் சொல்லணும். திரு சதாசிவம் அவர்கள் கேரளாவினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப தற்செயலானது. அருண்ஜேட்லி அவர்கள் பார்த்த பிறகு ஐடி கேஸில் பணத்தை கட்டிட்டு வெளியே வரலான்னு வந்தது மிக மிக தற்செயலானது. இப்போது இவர் பார்த்துவிட்டு போன பிறகு நடக்க போகிற விஷயங்களும் மிக மிக தற்செயலானது என்பதெல்லாம் ஒருத்தர் எந்த தர்க்க நியாயத்தை பற்றியும் கவலைப்படாதவராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க ஏற்கனவே சில நியாயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அருண்ஜேட்லி அவர்களுக்கும் சிதம்பரம் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 2 பேருமே பாராளுமன்றத்தில் தோற்று போய் புறவழியாக தான் அவங்க மினிஸ்டர் ஆனவங்க. ஃபேர் குரோத் விஷயத்தை பிஜேபி கடுமையாக வெளியில் பேசி சிதம்பரத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவர் 2500 ஓட்டில் நீங்கள் தீர்ப்புகளை தேர்தல் ஆணையம் கொடுத்த அபிஷியல் சர்டிபிகேட்டின் பேர்ல தேர்தல் ஆணையம் என்ன நீங்க சொல்றதோ சில அரசியல் கட்சிகள் சொல்றதோ வேறு விஷயம். ஆனா அருண்ஜேட்லிக்கு பொருந்துற விஷயம் சிதம்பரம் சரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஃபேர் குரோத் இஷ்யூ அவர் மேல கேஸ் நடந்தது. அதை ஊர் ஃபுல்லா பிஜேபி பேசிக்கிட்டே இருந்தது. அந்த கேஸில் திரு சிதம்பரம் அவர்களுக்காக வாதாடியவர் திரு அருண்ஜேட்லி. இப்போவும் கூட கொக்கோ கோலாவுக்கு பெப்சிக்கு லாயராக இருக்கிறவர் திரு அருண்ஜேட்லி. நீங்கள் நிதியமைச்சராக உட்கார்ந்து இதன் மேலாம் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வர்ற போது இதிலெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அப்படி எத்திக்ஸ் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் என்கிற காரணத்தினால் நான் கடைசியாக ஒன்றையும் சொல்கிறேன். இது இவங்களுக்கு மட்டும் பொருந்ததில்லை. திரு சிதம்பரம் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து வெளியே வந்தோன்னே கோட்டை தூக்கி போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு என்ரானுக்காக ஆஜராயிருக்காரு. ஸோ இவங்க இங்கே வெளியில இருந்து லாயராக செய்கிற வேலையை உள்ளே போய் இவங்களுடைய பார்ட்டிக்கு செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜெயலலிதாவை தேடி போய் இவர் பார்த்தது என்பது ஜெயலலிதாவுக்கு சேவை செய்வதற்காகத்தான். நீங்கள் இல்லை நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கு நான் எழுதிய ஒரு பத்தியில் எழுதின கடைசி வரிகள் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. கனகராஜ் பேசும்போது கிரிக்கெட் மேட்ச்சில் பிளேயர்ஸ் ஆடும்போது அவர்களுடைய ஸ்பான்சர் யாருங்கிறது அவங்க மட்டையிலையும் சட்டையிலையும் தெரிஞ்சு போகும். ஆனால் நம்ம அமைச்சர்களுடைய ஸ்பான்சர்கள் யாருங்கிறது தெரியறது இல்லை அவங்க சட்டையிலையும் பேச்சிலையும் அப்படின்னு எழுதுனது எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரியான சந்திப்புகள் நிலுவையில் விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லும் அப்படின்னு சொல்றது தவறான பார்வையா? இல்ல, எந்த விதமான செய்தியும் அது சொல்லாது. அவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே
முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்னு நம்பலாமா? இல்லை, இரண்டு விஷயம். ஒன்று வந்து ஜனநாயகத்தில் வந்து விமர்சனங்கள் என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்க வேண்டலாம், முழு கருத்துரிமை இருக்கிறது என்பதற்கு அந்த வகையிலே இந்த விமர்சனங்கள் செய்யலாம். ரெண்டாவது, பிஜேபியினுடைய ஆட்சி, குறிப்பாக என்டிஏனுடைய இந்த இரண்டாவது ஸ்டிங்ட் ஆட்சியில் நீதித்துறையினுடைய சுதந்திரம் முழுவதுமாக பாதுகாக்கப்படும். அவர்கள் வந்து பரிபூர்ண சுதந்திரத்தோடு செயல்படுவார்கள். அதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து பல்வேறு கடந்த காலங்களிலே பல்வேறு விஷயங்களிலே வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ முல்லைப்பெரியாரினுடைய விஷயங்களில் கூட வந்து ஒரு நிமிஷம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகள் செயல்படுத்தப்படும், இந்த அரசாங்கம் அதற்கு குறுக்கே நிற்காது என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதே மாதிரியாக இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலனத்தில் வந்து எந்த இடையூறுகளும் இன்டர்வென்ஷனும் இருக்காது என்பதற்கு பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த வகையில் விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் கனகராஜன் தற்செயலானது நிறையா வந்து பட்டிமன்ற மேடை மாதிரி ஒரு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நானும் பலவித தற்செயலான விஷயங்களை வந்து இடதுசாரிகள் ஆட்சியில் பார்த்துருக்கிறேன். சிங்கூரில் அவர்களாகவே வெளியேறி கேம்பஸ் போட்டு வந்து டாட்டாவுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் எவ்வளவு நேரம் பேசுங்க. 2004-09 அந்த UPA 1 அவர்கள் இருந்தபோது அத்தனை விதமான 1800 ஸ்கேண்டல் நடந்தது. அதில் அத்தனையுமே இவர்களுடைய கூட்டணியில் இருக்கும்போது நடந்தது. இவர்களுக்கு பங்கு இல்லை. அந்த ஊழல் எல்லாம் தற்செயலானது. இவர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவர்கள் பார்க்கவில்லை, இவர்களுக்கு தெரியாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது ஒன்று, நீங்கள் நீதிபதிக்கு இது ஒரு சமிக்கையா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒன்று, நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், அது தனிநபர் குறித்தானது இல்லை. திரு சதாசிவம் அவர்களை கவர்னராக நியமித்ததும், சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் குறித்து கருத்து தெரிவித்ததும், அதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளும், தமிழ்நாட்டில் கூட ஏராளமான நீதிபதிகள் இருக்கும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி மட்டுமே திரும்ப திரும்ப சில வாரியங்களுக்கு, சில விசாரணை கமிஷன்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுவதும் என்பதெல்லாம் எந்தவித சமிக்கையும் இல்லை என்று நீங்கள் கருதினால் நான் வந்து அது தற்செயலானதுன்னு ஏற்றுக்கிறேன். பட் இப்போ நம்ம பிஜேபி நண்பர்களுக்கு துரதிர்ஷ்டம் என்னன்னா, அவங்களுக்கு எங்கே சுற்றினாலும் ஒரே ஒரு விஷயம், நந்திகிராமில் நடந்தது எங்களை பொறுத்தளவில் ஒரு தவறு தான் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அது நடந்தது ஒன்று, ஒரு அரசாங்கம் தவறென்று செல்வது ஒன்று. 2000 பேரை கொன்ன பிறகு நாய்க்குட்டி செத்தா கவலைப்பட மாட்டோமா? அந்த மாதிரி கவலைப்பட்டவன்னு சொல்றதுங்கிறது நந்திகிராம் சொல்றீங்க, அவருக்கு சிங்கூர் சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷம். சிங்கூர்லையும் சரி நந்திகுமார், இந்த ரெண்டையுமே சொல்றேன். நீங்க வந்து மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நில எடுப்பு செய்வது என்பதை நாங்கள் ஏற்கவில்லை. பட் அது ஒரு தப்பு நடக்குது. ஒரு அரசாங்கம் இன்னும் ஃபியூச்சரில் கூட சிபிஎம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஒரு இடத்துல தப்பு நடக்கக்கூடும். அதை இது தவறுதான், நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்கிற நேர்மைக்கும், எல்லா தவறுகளையுமே அதுக்கு பின்னால தான் என்ன தவறு செஞ்சாலும் அதுதான் நீதி புத்தகத்தில் நீதியாக இடம்பெறும் என்கிற பாஜகவினுடைய நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை அவர் முதல்ல ஒத்துக்கணும். இரண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை நம்ம பேசுறோம். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இது நீதிமன்றத்துக்கு ஒரு சமிக்கையா இல்லையா? நீங்க வந்து ஐடி விஷயம் வருகிற போது இதை பேசினோம், இப்படித்தான் நடந்திருக்கிறது, இந்த விஷயத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம், நடப்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். லாலுவுக்கு ஜாமீன் கொடுக்காத நீதிமன்றங்கள், நீ 13 மாசம் உள்ள இருன்னு சொல்ற நீதிமன்றங்கள் தான் நம்ம ஊர்ல இதுக்கு இப்படி கொடுக்குது. நீங்க ஒரு தொழிற்சங்கம் வைக்க முயற்சி பண்ணதுக்காக மாருதியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 146 பேருக்கு பெயில் கொடுக்காத நீதிமன்றம் தான் ஜெயலலிதா மாதிரி பொது சொத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு உடனடியாக அது கொடுக்கிறதுக்கு முன் வருது. அப்ப இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், நீதித்துறை அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணி நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்ப வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணலாம்னு சொல்றீங்களா? இப்ப ஜாமீன் கொடுக்கப்பட்டதற்கு நீங்கள் ஒரு உள்ளார்த்தம் சொல்றீங்க, அது தொழிலாளர்களோட சம்பந்தப்படுத்துறீங்க. அப்ப இந்த அரசு வந்து ஜாமீன் கொடுப்பதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும், உள்ளே வந்து இன்டர்ஃபியர் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க தொழிலாளிகளுக்கு தலையிடாத நீங்கள் தலையே இடலையே, நீங்கள் விரும்புகிறீங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க.
இல்ல நான் இப்ப என்ன இல்லவே இல்ல. ஒரே ஒரு ஏற்கனவே விஷயம். இருந்த ஒரு சட்டத்தை சேகரன் அதற்கு தீர்வு அன்றைக்கு செய்யவில்லை. அதுக்கு காரணம் நீங்க உங்க நான் காங்கிரஸ் கட்சி, அது எனக்கு தெரியாது. சேகரன் ஆனால் இன்றைக்கு சட்டத்திற்கு புறம்பாக செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல, ஒரே ஒரு சட்டம் விஷயம். மாற்றி எழுதப்பட்டிருக்கிறதா? ஒரே ஒரு விஷயம். சட்டத்தில் இல்லாதல் செய்யப்பட்டிருக்கிறதா? அண்ணன் சேகர்ட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா, பிஜேபிக்கு கேள்வி, எந்த தவறை செய்தாலும், திருடிட்டாலும், ஏமாத்திட்டாலும், திரும்ப கொடுத்துட்டா இனிமே அது சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று எந்த தண்டனை இல்லாமல் யாருமே செய்ய முடியாது. உங்களுடைய கருத்து ஏங்க சட்டத்தை மீறி செய்ய முடியுமா? சட்டத்தில் இல்லாத அதாவது நான் நீதிமன்றத்தை பற்றி விமர்சிக்கிறேன் நீங்க சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன்? இது விதண்டவாதம். சதாசிவத்தை பத்தி சொன்னீங்க. இதுக்கு மேல யாருமே விளக்கம் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. இல்ல தத்துவ சதாசிவத்தை சொன்னார். சதாசிவம் 4 மாதத்துக்கு பின்னாலே வந்திருக்கிறார். தத்துவ பற்றிய விமர்சனங்கள் அவுட் ஆஃப் ரெக்கார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்த தவறுகளை நேர் செய்து விடலாம் அப்படிங்கிறதுக்கு சட்டத்திலையும் இடம் இருக்கு, நீதிமன்றங்கள்லயும் இடம் இருக்குங்கிறதுக்கு கடந்த காலத்துல பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.